ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னம்னா தக்காளி பஜ்ஜி எங்கள் வீட்டு ஸ்டைலில் செஞ்சது. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதே சமயத்தில் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுற ஒரு டிஷ்ஷு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் செய்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த பிங்க் கலர் ரோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம தோட்டத்தில் பூத்தது. அடுத்தது இந்த ஜாதி மல்லியுமே நம்ம தோட்டத்தில் பூத்தது. தேங்காய் பழம்லாம் போகிற வழியில் வாங்கிக்கணும். இன்றைக்கான பிரசாதம் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் தான். போன வாரம் பொங்கல் செஞ்சோம் இல்லையா, அதனால் தொன்னை எல்லாமே எடுத்து வச்சு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. மதியானம் லஞ்ச் மெனு பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த தடவை சாம்பார் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் 2 தடவை வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக சாம்பார் எடுபடாது. அதனால் காய்கறியெல்லாம் போட்டு கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர்லாம் போட்டு சீரக சம்பா ரைஸில் ஒரு தம் பிரியாணி. அதுக்கு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னம்னா காலிஃப்ளவர் சில்லி. அந்த சில்லியில் மசாலா உதிராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னம்னா மசாலா உதிராது. அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தீயை. அடுத்தது தயிர் பச்சடி. இதுதான் இன்றைக்கான வெஜ் லஞ்ச் மெனு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.